முருகா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மகர ராசிக்காரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். மகர ராசிக்காரங்கனாலே அவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களாவும் பேச்சு திறமை உள்ளவங்களாவும் இருப்பாங்க. இவங்க அடுத்தவங்க கிட்ட தந்திரமா பேசி இவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுல சிறந்தவங்களே இவங்க தான். குடும்பத்து மேல ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க. அதே சமயம் இவங்களுக்கு பிடிவாத குணமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவங்க முன்னேறத மட்டும் யாராலையுமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாவும் பூ போல மனசு உள்ளவங்களாவும் இருப்பாங்க. கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க என்னைக்குமே ஒரு போராடுற குணம் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட சண்டை போட்டு யாராலையுமே ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அதே சமயம் எல்லா இடத்துலயுமே நேர்மை உண்மை அப்படின்னு அதை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அதுலயே எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு செயல்படக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் சனி கொடுத்திருப்பாரு. அது மூலமா அவங்க நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையுமே அதிகமா சந்திக்க வேண்டி வந்திருக்கும். சொந்த பந்தம் சொத்து அவங்க மனசுக்கு நெருக்கமான எல்லாரையுமே இழந்துட்டு தனிமையில வாடக்கூடிய ஒரு நிலை மகர ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே கடந்த காலங்கள்ல மகர ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு நீங்க உங்க வேலையை மட்டுமே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஆனாலும் கஷ்டங்கிறது உங்களை பின்தொடர்ந்துட்டே தான் இருந்திருக்கும். நிறைய மகர ராசிக்காரங்க நான் வாழ்க்கையில யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கண்ணீர் விடக்கூடிய நிலைமையில இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலை தலைகீழா மாறப்போகுது. கிரக நிலை மாற்றம் இப்போ உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அதனால சந்தோஷங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான் இருக்கும். வரும் போயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அது வரும். இதே மாதிரி வரும் போகுங்கிற நிலைமையிலேயே தான் இருக்கும். நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சாலுமே அது பிரச்சனை தானாவே உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் தலைகீழாக மாறி உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய போகுது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி நன்மைகள் மட்டுமே நடக்க போற காலமா தான் இனி வரக்கூடிய காலம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை மாற்றம் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்கிறனால நீங்க இந்த காலகட்டத்துல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு சபையில உங்களுக்கான மதிப்புங்கிறது அதிகரிக்கும். நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களோட புகழ் அதிகமாக போகுது. மனசுல இருந்து தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். மாணவங்கள் கல்வி பயிலும் விதங்கள்ல மாற்றம் ஏற்படும். பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பண விஷயங்கள்ல சாதுரியமா பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. எதிர்பாராத சில அலைச்சல் எல்லாம் இருக்கலாம். தற்பெருமையான பேச்சுக்களை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில சஞ்சலத்தால சிந்தனை போக்குல சில மாற்றங்கள் ஏற்படலாம். மற்றவங்க கிட்ட முன்கோபம் இல்லாம பேசுறது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லதை தரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்டு முயற்சி பண்ணின ஒரு விஷயம் உங்க கைக்கு கிடைக்காமையே போயிருக்கலாம்.
ஆனா இப்போ வந்து அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க அந்த விஷயத்த கையில எடுத்து முயற்சி பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும். இவ்வளவு நாளா வந்து மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய பின்னடைவாவே இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய காலநிலை மாற்றத்தால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்பட போகுது. அது வந்து பொருளாதார மாற்றம்னு சொல்றத விட பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இது மூலமா நீங்க வந்து உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கே போக போறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா நிறைய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனை, மனக்குழப்பம், வீடு பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைன்னு இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கலாம். ஆனா இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் வந்து உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம முழுசா குணமாக போகுது. ஒரு நல்ல வேலை, அதாவது உங்க படிப்புக்கு தகுதியான ஒரு வேலையோ உங்க மனசுக்கு பிடிச்சமான ஒரு வேலையாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க வந்து ஒரு அரசாங்க வேலைக்கோ ஒரு பேங்க் ஜாப்க்கோ இல்லை ஒரு ஐடி வேலைக்கோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவே தான் இப்போ இருக்கு. கோர்ட்டு கேஸ் எல்லா பிரச்சனைகளும் முடிய போகுது. சொத்து வந்து உங்களுக்கு வந்து சாதகமாகவே அமைய போகுது. சனி பகவானுடைய பார்வை வந்து நேரடியா உங்க மேல இருக்கு. இதனால மகர ராசிக்காரங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில்ல மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரசியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையாவே தான் இருக்கு. உங்களுக்கு வந்து புதிய பதவியோ புதிய பொறுப்புகளோ அவங்களாவே தானா முன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ராகு கேது வந்து உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் வந்து அதிகமாக போகுது. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலையும் இல்ல வாழ்க்கையிலையும் நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களோட தொந்தரவு வந்து முழுசாவே இருக்காது. இவ்வளவு காலமா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைச்சிருக்காது. நீங்க செஞ்ச வேலைகளுக்கான மதிப்பு வந்து இல்லாம இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நிலை மாறி உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மேல் அதிகாரிகளே வந்து உங்களுக்கான அந்தஸ்தை வந்து வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதிகாரிகள், மேலதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அந்தஸ்து வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்த போறீங்க. வியாபாரத்துல இருந்த தடைகள் வந்து எல்லாமே நீங்கி லாபம் வந்து அதிகமா வரப்போகுது. நிறைய பணம் உங்களுக்கு கைக்கு வரப்போகுதுன்னே சொல்லலாம். குடும்பத்துல இருந்த நெருக்கடியான சூழல்லாம் வந்து விலகி உங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு சாதகமான காலம்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை வந்து அதிகமாகும். பெரியவங்களோட உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள்ல இருந்த சண்டை சச்சரவுகள்ங்கிறது முழுவதாவே விலகி போயிடும். புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வருவாங்க. தொழில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கிரும். முடிந்த அளவுக்கு வியாபாரத்துல நீங்க வந்து ஒரு பெரிய லாபம் பார்ப்பீங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். மொத்தத்துல கிரகநிலை மாற்றத்தால மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் வந்து உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகள் எல்லாம் அதிகமா இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் அது நிறைவேறும். கண்டிப்பா வெற்றியை தரும்.